வாரம் வந்து யாரெல்லாம் வச்சு ஆட்டி வைப்பான்னு நினைக்கிறீங்க? கம்மிங் வீக் டாஸ்க்கை வச்சு தான் அது எல்லாமே. ஆக்சுவலி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து கொஞ்சம் அமைதியா கொண்டு போகணும்னு நினைப்பாங்களோ. ஏன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் கோபம். போன வாரம் வந்து ஃபன். இந்த வாரம் வந்து சாந்தம். நம்ம ஆளுங்களுக்கு தான் கேமரா இருக்கு அப்படிங்கிறதே மறந்துருவாங்கல்ல. ஐயா! கேமரா இருக்குன்னு தெரிஞ்ச ஒரே ஆளு வியானா தான். தெரியும்ல. எங்க போய் நின்னு இல்ல, யார்ட்ட அந்த ஒரு பேசினாலும் பேச்சு நான் கேட்கணும்னு அப்படி நினைச்சேன். பார்ப்பாங்க. அழுக வருது, கண்ணுல இருக்க காஜல் எல்லாம் வேற இப்படி போகுது. பார்த்துட்டு கேமரா இப்படி பார்ப்பாங்க. ஆ, அப்படின்னுவாங்க. டச் பண்ணும்போது இப்படி பார்ப்பாங்க. நடிப்பு அரக்கன். நடிப்பு அரக்கி. அண்ணன் வந்து திவாகரன் கிடையாது, நடிப்பு அரக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதானே? அவங்க நடிக்கிறாங்களா? ஆமாங்க. உண்மைதாங்க. அவங்க பேசுறது வந்து ஆமாங்க. எல்லாமே நடிக்கிறாங்க ஆமா. அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா இருக்கலாம். ஒரு சில டைம் பாயிண்ட்ஸ் கரெக்ட்டா இருக்கலாம். ஒரு சில பாயிண்ட்ஸ் வியானா அவங்களுக்கான பாயிண்ட்ஸா மாத்திக்கிறாங்க. ஓகே. சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாத்திக்கிறாங்க. ஒரு போன வாரம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க. எஃப்ஜே தலையானதுக்கு அப்புறமா ஒரு லவ் சீக்வென்ஸ் ஓடியிருக்குமே. காதல் காதல் வளர்த்த வளர்த்த அந்த மாரி ஓடியிருக்கும். அதுக்கான ரீசன் இல்ல, என்னன்னா, நேத்து ஓப்பனா பேசிட்டு இருந்துச்சுங்க. அதான். நீயும் நானும் அப்படி சொல்லி நீயும் அதான் சொல்றேன். உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டன்ற மாரி தான் இது போயிட்டு இருக்கு. ஓகே. அது ஒரிஜினல் என்ன வெர்ஷன்ல இவங்க 2 பேருமே யோசிப்பாங்க. நான் யோசிக்கிறேன். நான் என்ன யோசிக்கிறேன் அப்டின்னா, வியானாவோட மைண்ட் செட் வந்து இவன் தலையாயிட்டான். இவன் தலையாவறதுக்கு முன்னாடியே நம்மள நெறைய வாட்டி வச்சு செஞ்சிருக்கான். நம்ம இவன ஏன் வேற ட்ராக்ல மூவ் பண்ணி கொண்டு போகக்கூடாது. அப்படியே கொண்டு போய் எங்க அண்ணன்னு சொல்லி நிறுத்திருவோம். அப்படிங்கிற ட்ராக்ல தான் வியானா இத ஸ்டார்ட் பண்ணாங்க. இவரோட மைண்ட் செட். இவரு எப்படின்னா, இவரு வந்து நம்ப ஆல்ரெடி ஒரு பிள்ளைய வந்து லவ் மோட்ல கொண்டு வந்து அவள வேற மாரி காமிச்சு வெளில அனுப்பிச்சுட்டோம். வெளிய அனுப்பிச்சிட்டான். அடுத்து இவள வலையில எடுப்போம். அந்த பிள்ளை உள்ள ரம்யா கிட்ட வரணும். ட்ரை பண்ணிருப்பாரு. ரம்யா ஒரு கட்டத்துக்கு மேல ரம்யா ஒதுங்கிட்டாங்க. அவங்க பேஷண்ட் ஆனதுனால அவங்கள விட்டாரு அவரு. அதனால வந்து ஓகே நீ வா. வாலண்டரா வர. வா வா வா. வா, கேட்டுக்குள்ள வா. வா உள்ள வா அப்படின்ற மோட்ல இவர் உள்ள கூப்பிட்டு கொஞ்ச நாள் பழகுவோம். கொஞ்ச நாள் எதனா பேசுவோம். அப்புறம் உன் மூஞ்சி பிரசன்டபிளா இல்ல. நீ பார்த்தாலே சிரிக்க மாட்ற. உன் மூஞ்ச பார்த்தாலே காண்டாகுது. அப்படி ஏதாவது சொல்லி கொஞ்சம் ஒதுங்கிருவோம். 2 பேருமே அவுட் பண்ணிக்கிறதுக்காக தான் இத விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா வெளியில இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, கிரிஞ்ச் லவ் இது அதுன்றாங்க. இல்ல அவங்க 2 பேருமே மாஸ்டர் மைண்ட்ல தான் இறங்கி இது வந்து இருக்காங்க. பிளானிங் ஸ்கிரிப்ட். இப்படினா நம்ம தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்கிரிப்ட். எஸ். ஓகே. அது உண்மை.